ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 113. என்னுடைய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 113 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிட்றேன். அதனால் சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஸ்வீட்டை கட் பண்ணணும், ஸ்வீட்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இல்லை. நம்ம ஸ்வீட்டுன்றது ஒரு பார்ட்டு தான். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நிறையா ஃபுட்டுனால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். நம்ம உடம்புல இருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னாலே வெயிட் கெயின் ஆகும். இந்த பிசிஓடி, தைராய்டு இவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஏன்னா அது வந்து அந்த சிம்டம்ஸ் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு அதனாலே நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன, லேட் நைட்டில் நம்ம சாப்பிட்றது. ஒரு 10 o'clock மேலே சாப்பிட்றோம், 9 o'clock மேலே சாப்பிட்டாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கிடுவோம். அப்படி தூங்கலை, நான் 2 hours அழிச்சு தான் தூங்குறனாலுமே நம்ம லேட் நைட் சாப்பிடும்போது நம்மளுடைய ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அது மாதிரி நம்ம வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போனா தான் நான் சொல்கிற குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய இதில் வெயிட் லாஸில் நான் ஃபர்ஸ்ட் காலைல எந்திரிச்சோன்னே ஊற வச்ச வெந்தய வாட்டர் தான் எடுத்துகிட்டேன். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து ஒரு ஹாட் வாட்டர் ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு வதக்கி சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் என்ன இத்தனது எடுத்துக்கிறீங்க, எப்போ எந்திரிப்பீங்க? இப்போ எனக்கு ஸ்கூல் டைம்னால நான் 4 o'clock எந்திரிப்பேன். ஸோ எனக்கு டைம் இருக்கனால இது எல்லாமே கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது 2 தான் எடுத்துக்கிறேன். வெந்தய வாட்டர் இல்லைனா ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் ஜூஸ், டீடாக் ஜூஸ் நான் எப்போவுமே கண்டிப்பாக எடுத்துக்குவேன். இன்றைக்கி வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துகிட்டேன். இதெல்லாம் குடித்தாதான் வெயிட் லாஸ் ஆகுமானா அப்படி இல்லை. பட் அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹெல்த்து. நம்ம கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புல கொஞ்சம் ஃபேட்லாம் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் உங்களால் முடிஞ்சால் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்லி இந்த ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்க. அதுவே போதும் நம்ம வெயிட் லாஸுக்கு காலைல எந்திரிச்சோன்னே. அது மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வீட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. பட் அந்த பேலன்ஸிங் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்ஸ் மட்டும் இருக்க வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் இருக்க வேணாம். எல்லாமே பேலன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபைபருக்காக வெறும் கேரட்டை கட் பண்ணி வச்சுட்டு, ப்ரோட்டீனுக்காக எக் வச்சுட்டேன், கார்ப்ஸுக்காக உளுந்துக்களி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டான சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். உளுந்துக்களிலாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் நிறையா கால்சியம் சத்து இருக்குது, நிறையா அயன் சத்துமே இருக்குது. இது நம்ம உளுந்து எடுக்கும்போது நம்ம போன் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் உளுந்துக்களிலாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ நேற்று நைட்டே நான் ஒரு கேக், ராகி கேக்கு தான் பண்ணியிருந்தேன். இது ஒன்லி ஹெல்த்தி வெர்ஷனில் தான் பண்ணியிருந்தேன். பனானா, ராகி அண்டு டேட்ஸ் போட்டு தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு கொடுக்கணும், இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கும்போது சாப்பிடணும் அப்படின்னா இந்த கேக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுக்கு ஓவன் தேவையில்லை, ஏர் ஃப்ரை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணோம்னாலே சூப்பராக வந்துடும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்றைக்கி மிட் மார்னிங்கில் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு இன்றைக்கி ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் எடுத்துகிட்டேன். நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்கல்ல, ஸ்வீட் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா, ஸ்வீட் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ட இன்றைக்கி அந்த கேக்கில் நான் ஸ்வீட்டுக்காக டேட்ஸ் போட்டிருந்தேன். அது பனானாவில் இருக்க ஸ்வீட்டு தான். இப்போ நான் சாப்பிட போகிற பார்லி கஞ்சிலையும் நான் டேட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் அதில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி டேட்ஸ் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும்தான் நம்மளுடைய ரொம்ப வெயிட்டுக்கு கூட்டு போகும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸில் இருக்க ஸ்வீட்டு கூட அது ஸ்வீட்டு தான். நம்மளுக்கு குளுக்கோஸாக தான் நம்ம பாடிக்குள்ளே போகும்போது கன்வெர்ட் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம சாப்பிட்ற எல்லாமே குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அதில் ஹெல்த்தி வெர்ஷன் இருக்குது, அன்ஹெல்த்தி வெர்ஷன் இருக்குது. ஸோ அன்ஹெல்த்தினா இந்த ஒயிட் சுகர். அதனால தான் நம்ம கண்ணம், சின்ன இது எல்லாத்துலேயுமே வெயிட் டக்குன்னு போடும். நம்ம ஒயிட் சுகர் கட் பண்ணோம்னா இங்கே எல்லாமே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் ஒயிட் சுகர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மித்தபடி உங்களுக்கு பிடிச்சதை ஹெல்த்தி வெர்ஷனில் இந்த மாதிரி டேட்ஸ், நாட்டு சக்கரை எல்லாம் போட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பார்லி கஞ்சி தான் எடுத்து. இதில் நட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் போடுவோமே ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த ஒரு கஞ்சி. வாரத்தில் ஒரு முறையாக சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஃபைபரும் நிறையா இருக்குது. நம்ம உடம்புல இருக்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்து என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சிட்டேன். ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, அந்த பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லை சுகர் போடாமலும் சாப்பிட்டிங்கனாலும் ஓகே தான். நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 10 days 20 days ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் சுகர் சாப்பிடும்போதே ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டு வரும், வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா இந்த வாக்கிங் தான். நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே நீங்கள் வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாக்கிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியும் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், உங்கள் மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண போகிறதில்ல, டயட்டும் இருக்க போகிறதில்ல. நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்டதை பேர்ன் ஆக்குறதுக்காக நம்ம வாக்கிங் போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, இல்லை வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலே எல்லாருமே 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட உங்கள் உடம்புல வெயிட் அப்படியே ஸ்டோர் ஆகி சாப்பிட்ற எல்லாமே ஸ்டோர் ஆகி வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தோசை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு தோசை முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனும் இருக்குது, காப்ஸ் இருக்குது. ஃபைபருக்காக குக்கும்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் வச்சேன். இட்லி சாம்பாரில் நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு வைக்கிறது போல் கொஞ்சோண்டு நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து போட்டு வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நான் டெய்லி வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்க ஃபீலே இருக்கவே இருக்காது. பட் ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.